अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. قال نبينا صلى الله عليه وسلم: ذكر الأنبياء عبادة وذكر الأولياء كفارة. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியின்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, ரபியுல் ஆஹிர் மாதம் இறுதியில் ஜும்மாவுடைய நாளில் நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம். இது அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாகும். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எப்படி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி அந்த நபியின் மீது ஒரு பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்துகிறார்களோ, அதே போன்றுதான் ரபியுல் ஆஹிர் மாதம் வந்துவிட்டால் முஹையீதுன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறும், இன்னும் உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டார்களோ அந்த வலிமாருடைய வரலாறை மக்களுக்கு சொல்லி அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி வாழ்க்கை வரலாறை முழுமையாக பின்பற்றி அந்த நபியின் மீது ஒரு பாசத்தையும் நேசத்தையும் வைத்து வாழ்ந்து ஹலால் ஹராமை பேணி உலகத்தில் வாழ்ந்து இறை நெருக்கத்தையும் இறை பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றார்களோ, அதே போன்று நாமும் உலகத்தில் வாழ வேண்டும். அந்த வலிமார்களை போன்று நாமும் உலகத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவர்களை அல்லாஹ் நேசித்ததை போல நம்மையும் அல்லாஹ் நேசிப்பான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் உதவியாக இருந்ததை போல அல்லாஹ் நமக்கும் உதவியாக இருப்பான் என்ற செய்தியெல்லாம் மக்களுக்கு இந்த மாதத்தில் பேசப்படும். பெரியவர்களே, எப்படி நபிமார்களில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்து விளங்குகிறார்களோ, மலக்குமார்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் சிறப்பையும் பெற்றிருக்கிறார்களோ, அதே போன்று ஊர்களில் எப்படி மக்கா ஒரு சிறந்த ஊராக திகழ்கிறதோ, உலகத்தில் இருக்கும் பள்ளிவாசல்களில் மக்காவும் மதினாவும் பைத்துல் முகத்தஸும் சிறந்து விளங்குவதை போன்று வலிமார்களில் சிறந்து விளங்கக்கூடியவர் முஹையீதுன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பதை நாமெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே இறை நேசர்களை நேசிப்பது நல்ல பண்புகளில் ஒன்று. இறை நேசர்களை நேசித்தல் என்பது நல்ல பண்புகளில் ஒன்று. இன்றைய காலத்தில் வலிமார்களை பற்றி பேசினால் முகம் சுளிக்கக்கூடிய நபர்களை உலகத்தில் பார்க்கிறோம். எதுவோ வலிமார்கள் என்பவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக உலகத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய பிரிவையும் ஏற்படுத்தியவர்கள் என்ற எண்ணத்தில் மக்களுக்கு மத்தியில்
ஒரு மாயையை தோற்றுவித்து இன்றைக்கு வழிமார்களை பற்றி பேசினாலே பேசக்கூடிய பேச்சும் யாரை பற்றி பேசுகின்றோமோ அவரை பற்றியும் மக்களெல்லாம் வெறுக்குகின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே வழிமார்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், இந்த உலகத்தில் அவர்களுக்கு அதிகமான செல்வங்களும் அதிகமான மனைவிமார்களும் பிள்ளைகள் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், அதே போன்று நாமும் ஏன் அமைத்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வை நேசிப்பதை போல, நபிமார்களை நேசிப்பதை போல, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நேசிப்பதை போல வழிமார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். எனவே தான் சொன்னேன், வழிமார்களை நேசித்தல் என்பது நல்ல பண்புகளில் நறுக்குணத்தில் ஒன்றாகும். காரணம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹுப்பக வ ஹுப்ப மன் யன்ஃபஉனி ஹுப்புஹு. யா அல்லாஹ், உன் நேசத்தை நான் வேண்டுகிறேன், நீ யாரை பிரியப்படுகின்றாயோ அவருடைய நேசத்தையும் நான் வேண்டுகிறேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே யா அல்லாஹ், உன் நேசத்தையும் உன்னுடைய அன்பையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ யாரை பிரியப்படுகின்றாயோ, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடைய நேசத்தையும் நான் வேண்டுகிறேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் நேசிக்கும் மக்களின் நேசத்தை கேட்டார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் கூட சொல்வான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் உலகத்தில் வாழும்போது ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒரு மதிப்பை ஏற்படுத்துவான், ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவான், உலகத்தில் ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவேதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இல்லையா, முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவங்க யாரு, நான் பார்த்தது இல்லை. நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவரும் கிடையாது, நெருக்கமான காலத்தில் வாழ்ந்தவரும் கிடையாது, நம் ஊரை சார்ந்தவர்களும் கிடையாது, நம் நாட்டை சார்ந்தவர்களும் கிடையாது. அவங்க நாடு வேற, நம்ம நாடு வேற, அவங்க ஊரு வேற, நம்ம ஊரு வேற. அவங்க வாழ்ந்த காலம் அது 500 ஆண்டுகளை தாண்டி விட்டது. 500 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் என்று நாம் பேச காரணம் என்ன என்றால், இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்போது ஈமான் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஈமான், உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள ஈமான் கிடையாது. இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ், என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், எனக்கு உணவு தரக்கூடியவன், எனக்கு எல்லா சகல வசதிகளையும் செய்து தரக்கூடியவன் அல்லாஹ் என்று சொன்னது மட்டுமல்ல, சும்மஸ்தகாமு, அந்த வார்த்தையில் அவர்கள் உறுதியா இருந்தார்கள். எனவே இன்றைக்கும் அவர்கள் புகழப்படுகிறார்கள், மக்களால் மதிக்கப்படுகிறார்கள், மக்களால் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸயஜஅலு ரஹ்மானு உத்தா. இந்த உலகத்தில் வாழும்போது யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துவான், ஒரு மதிப்பை ஏற்படுத்துவான், ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய வாக்குக்கு இணங்க முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, இதா அஹப்பல்லாஹு ஃபுலானன், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால், ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து, யா ஜிப்ரீல், இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன், நீரும் நேசிப்பீராக, மலக்குமார்களை கூப்பிட்டும் சொல்வீராக. அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான், நான் நேசிக்கிறேன், மலக்குமார்களே நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அழைத்து, மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் அழைத்து, அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான், நான் நேசித்து விட்டேன், மலக்குமார்களும் நேசிக்கிறார்கள், உலகத்தில் வாழும் ஜீவராசிகளே மனிதர்களே நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்ய சொல்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வலிமார்களை, இறைநேசர்களை, மகான்களை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் நேசிக்கிறது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். நேசித்தது மட்டுமல்ல, அந்த வலிமார்களுக்கு, அந்த மகான்களுக்கு, இறைநேச செல்வர்களுக்கெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் ஹிதுமத் செய்கிறது, பணி செய்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் வரலாற்றில் உண்டு. சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தவர். சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களோடு வெளியூருக்கு பயணம் செய்கிறார்.
இடையில் வழி தவறி விட்டார், காட்டின் வழியாக தன்னுடைய பயணம் அமைந்து விட்டது, எங்கு செல்வது, எப்படி போவது, நம்மோடு வந்த சஹாபாக்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே, பாதை தெரியவில்லையே என்ற அதிர்ச்சியில் இருக்கும் பொழுது காற்றின் வழியாக மீண்டும் செல்கிறார்கள். எதிரே ஒரு சிங்கம் வருகிறது. இன்னைக்கு நம்மளா இருந்தா சிங்கத்தை பார்த்த உடனே பயந்துருவோம், மோத்தா போயிடும் இல்லையா? சிங்கத்தை பார்த்தாலே நமக்கு தானா உயிர் போயிடும். சிங்கம் வந்தது, சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தது, ஆனால் பயப்படவில்லை. இறைநேச செல்வர்களுக்கு பயம் என்பதும் கவலை என்பதும் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறைநேசர்கள் பயப்பட மாட்டார்கள், கடந்த காலத்தை நினைத்து அவர்கள் கவலையும் பட மாட்டார்கள். இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் கவலைப்படுவார்கள், கடந்த காலத்தை நினைப்பார்கள், கடந்த கால வாழ்க்கை இவ்வாறு அமைந்துவிட்டது என்று கவலைப்படுவார்கள், வரக்கூடிய காலத்தையும் நினைத்து பயப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு வேணும், மனைவிக்கு வேணும், வீடு வாசல் கட்ட வேண்டும், 4 காசை உண்டு வர வேண்டும் என்று உலக சிந்தனை அதிகமாக உள்ளத்தில் குடிர் ஏறிவிட்ட காரணத்தினால் அவளுக்கு பயமும் இருக்கும், கவலையும் இருக்கும், துக்கம் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் இறைநேச செல்வர்கள், வலிமார்கள், மகான்கள் அவர்களுக்கு எந்த காலத்தையும் நினைத்து பயமும் கவலையும் துக்கமும் எதுவும் வாழ்க்கையில் ஏற்படாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு. எனவே சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிங்கத்தை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா அபல் ஹாரிஸ். சிங்கத்திற்கு சொல்வார்கள், ஹாரிஸ் என்றும் ஒரு பெயர் உண்டு. யா அபல் ஹாரிஸ் அன மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ சிங்கமே, நான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை. என்னோடு வந்த சஹாபாக்கள் எல்லாம், நபி தோழர்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள், நான் வழி தவறி வந்து விட்டேன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி வந்த சிங்கம் திரும்பி கொண்டது, வழியை காட்டியது, ஊரின் எல்லையை அடைந்தது, சஹாபாக்கள் இருக்கும் இடத்தை காட்டியது என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், மனிதர்கள் உள்பட எல்லா உயிரினங்களும் வலிமார்களை நேசிக்க காரணம் என்ன? வலிமார்களுக்கு ஹிதுமத்து பணிவிடை செய்ய காரணம் என்ன என்றால், அல்லாஹ் யாரை நேசித்து விட்டானோ அந்த அடியான் மீது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பொருளும் நேசிக்கும். எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஜிப்ரீல், உலகத்தில் வாழும் இன்ன மனிதனை நான் நேசிக்கிறேன், நீரும் நேசியும், மலக்குமார்களை நேசிக்க சொல்வீராக. அதற்கு பிறகு உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யும், அல்லாஹ் நேசிக்கிறான், நான் நேசிக்கிறேன், மலக்குமார்கள் நேசிக்கிறார்கள் என்று அறிவிப்பு செய்வீராக என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். எனவே இன்றைக்கும் வலிமார்களை, மகான்களை நாம் நேசிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் கஸாலி என்று முற்காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள், நாதாக்கள், வலிமாருடைய பெயரை கேட்டால் நாம் சொல்கிறோம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறோம் இல்லையா? அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்ல காரணம் என்ன? அவர்களை நாம் பார்த்தது கிடையாது, அவர்கள் காலத்தில் நாம் வாழ்ந்தவர்கள் கிடையாது, நமக்கு சொந்தமோ பந்தமோ கிடையாது, நம்முடைய ஊரில் வசித்தவர்களும் கிடையாது. ஆனால் அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரலியல்லாஹு அன்ஹு, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஹத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் அவர்கள் நேசித்து விட்டான், எனவே நம்முடைய உள்ளத்தில் தானாக ஒரு நேசமும் ஒரு பாசமும் நமக்கு ஏற்படுகிறது. எனவே உலகத்தில் பல வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அது வலிமார்களுக்கெல்லாம் சிறந்தவர், உயர்ந்தவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். நபிமார்களில் சிறந்தவர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களை போன்று. மலக்குமார்களுக்கெல்லாம் சிறந்தவர் ஜிப்ரீல். ஊரில் சிறந்த ஊர் மக்கா.
உம்மத்தில் சிறந்த உம்மத் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். அதே போன்றுதான் வலிமார்களில் சிறந்தவர் முஹைதீன் அப்துல் கார் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், திக்ருல் அம்பியாயி இபாதத்துன், நபிமார்களை பற்றி பேசுவது, நபிமார்களை புகழ்வது, நபிமாருடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு நினைவு கூறுவது இபாதத்துன், அது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். இது ஏன் சொல்ல வர என்றால், இன்னைக்கு அந்த மாதிரி வலிமார்கள் என்றால், வலிமாருடைய பேச்சு என்றால் மக்கள் வெறுக்குகின்ற அளவிற்கு ஒரு மாயையை, ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய சிறப்புகள் என்ன, அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்களை பற்றி பேசுவது, அவருடைய வாழ்க்கை வரலாறை படிப்பது, மக்களுக்கு எடுத்து சொல்வது, நினைவு கூறுவது என்பது இபாதத்துன், அது ஒரு வணக்கம் என்றால், வதிக்ருல் அவுலியாயி கஃபாரத்துன், வலிமார்களை பற்றி நினைவு கூறுதல், அவருடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு எடுத்து சொல்லுதல், இது நம்முடைய பாவத்திற்கு உண்டான பரிகாரம் என்றார்கள். நம்முடைய பாவத்திற்கு உண்டான பரிகாரம் எப்படி? வாழ்க்கை வரலாறை நாம் பேசுகிறோம், அல்லது படிக்கிறோம், அல்லது கேட்கிறோம், உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, இவர்களை போன்று நாம் ஏன் வாழ முடியாது, இவர்களை போன்று நம்முடைய இபாதத்தை ஏன் அமைத்துக் கொள்ள முடியாது, இவர்களை போன்று நாம் ஏன் திக்ர் செய்ய முடியாது, தஸ்பீஹாத்தில் செய்ய முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்டு, அல்லாஹ் ஒரு காலத்தில் வாழ்ந்த சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் வாழ்ந்ததை போன்று இருவா, எனக்கும் ஒரு வாழ்க்கையை தா, என் பாவத்தை மன்னித்து விடு, துஆ செய்கின்றோம், நினைக்கின்றோம் இல்லையா? எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதிக்ருல் அவுலியாயி கஃபாரத்துன், வலிமார்களை பற்றி பேசுதல், நினைவு கூறுதல், எடுத்து சொல்லுதல், வாழ்க்கை வரலாறு மக்களுக்கு ஞாபகப்படுத்துதல் பாவத்திற்குண்டான பரிகாரம் என்றார். வலிமார்கள் சாதாரணவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், கண்ணீர் விட்டவர்கள், அழுதவர்கள், தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவத்தை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர்கள், நரகத்தை நினைத்து அழுது கண்ணீர் விட்டவர்கள். உலகத்தில் அதிகமாக அழுது கண்ணீர் விட்டவர்கள் 3 நபர்கள். ஒன்று பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், ஒன்று பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இரண்டாவது யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபி தன்னை விட்டு பிரிந்த காரணத்தினால் 40 ஆண்டுகள் அழுது அழுது கண்ணீர் இல்லை, கண்களெல்லாம் குழி விழுந்து விட்டது, பார்வை மங்கி விட்டது, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. மூன்றாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாதாரண பெண்மணி அல்ல. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு 6 மாதங்கள் தலையை நிமிரவில்லை, தலையை குனிந்து கண்ணீர் விட்டார்கள், அழுதார்கள், அழுகையோடைய உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் எல்லாம் சாதாரணவர்கள் அல்ல, இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், இறை நேசத்தை பெற்றவர்கள். இதே போன்றுதான் உலகத்தில் வாழ்ந்த சீதேவிகள் எல்லாம், வலிமார்கள், சாலிஹீன்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து கண்ணீர் விட்டு இறை நெருக்கத்தை பெற்ற காரணத்தினால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்களை பற்றி ஞாபகப்படுத்துவது அது இபாதத்து, வலிமார்களை பற்றி ஞாபகப்படுத்துவது அது பாவத்திற்குண்டான பரிகாரம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்து என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இல்லையா? எவ்வளவு வரலாறு! வெறும் சட்டங்களை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, ஹலால் ஹராமை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, ஏவல் விலக்கல் மட்டும் குர்ஆனில் இல்லை. நபிமாருடைய வரலாறும் குர்ஆனில் உண்டு, வலிமாருடைய வரலாறும் குர்ஆனில் உண்டு. வல்குரு ஃபில் கிதாபி மூசா, வல்குரு ஃபில் கிதாபி இப்ராஹீம், வல்குரு ஃபில் கிதாபி இத்ரீஸ், வல்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில். இதெல்லாம் நபிமார்கள். மூசாவை நினைவு கூறுங்கள், ஈசாவை நினைவு கூறுங்கள், இப்ராஹீமை நினைவு கூறுங்கள், இஸ்மாயிலை நினைவு கூறுங்கள், இத்ரீஸை நினைவு கூறுங்கள் என்று நபிமார்களை பற்றி அல்லாஹ் நினைவு கூறுங்கள் என்று சொல்வதே போல வலிமார்களை பற்றியும் அல்லாஹ் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வல்குரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் மக்களுக்கு நினைவு கூறுங்கள்.
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் என்ன நபியா? மிகப்பெரிய வழி, இறை உதவியை பெற்ற ஒரு வழி, இறைநேச ஒரு பெண்மணி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கை அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வதை போல துல்கர்னைன் மிகப்பெரிய மன்னர், உலகத்தை ஆண்ட மன்னர் மட்டுமல்ல, ஒரு இறை நேசரும் கூட அவர். அதே போல சூரத்துல் கஹ்ஃப் சில இளைஞர்கள் குகைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் யாரு? இறைநேசர்கள். எப்படி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி ஞாபகப்படுத்துவது போல வலிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சொன்னது மட்டுமல்ல, நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு சொல்லுங்கள். எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்கள், இறையச்சத்துடன் வாழ்ந்தார்கள், ஹலால் ஹராமை பேணினார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே வலிமார்களை பற்றி நினைவு கூறுதல் என்பது நம்முடைய பாவத்திற்கு உண்டான பரிகாரம். அடுத்து என்ன? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அவுலியாயி அல்லதீன உதுகுரு பிதிக்ரிஹிம். என்னுடைய நேசர்கள் யார் தெரியுமா? என்னுடைய நேசர்கள் அவுலியாயி அல்லதீன உதுகுரு பிதிக்ரிஹிம். அவர்களை நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக நான் நினைக்கப்படுகிறேன், அல்லாஹ் நினைக்கப்படுகிறான். வலிமார்கள் பற்றி நாம் நினைவு கூறினால் நம்முடைய உள்ளத்தில் ஞாபகம் வருவது அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையா? நான் சொன்னேன், அல்லாஹ் இந்த நல்லவர் வாழ்ந்ததை போன்று என்னை வாழ்ச்சிவாயாக அல்லாஹ்வை நினைக்கிறோம் இல்லையா? எனவே வலிமார்கள் என்பவர்கள், அவர்களை நீங்கள் நினைப்பதன் மூலமாக நான் நினைக்கப்படுகிறேன். அவர்களை நினைப்பதை கொண்டு நான் நினைக்கப்படுகிறேன். என்னை நினைப்பதன் மூலமாகவும் அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸ் தபரானி என்ற கிதாபில் பதிவாகி உள்ளது. இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கிதாபில் வலிமார்களை நினைத்தல் என்பது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறது, அல்லாஹுவை நினைத்தல் என்பது வலிமார்களை ஞாபகப்படுத்துகிறது. அடுத்து என்ன? வலிமார்கள் என்றால் யார் என்ற கேள்விக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அல்லதீன இதா ரூ ஸிக்ரல்லாஹ். அந்த வலிமார்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவர்கள் இறைநேசர்கள், அவர்கள் இறைநேசர்கள். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதோ அவர்கள் இறைநேசர்கள், அவர்கள் வலிமார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா? உலகத்தில் ஒரு ஜவுளி கடைக்காரர் இன்னொரு ஜவுளி கடைக்காரர் பார்த்தா அவர் ஞாபகம் வரும். ஜவுளி வியாபாரி இவர் மாட்டு வியாபாரி, இவர் ஆட்டு வியாபாரி, இவர் மளிகை கடைக்காரர், இவர் ஒரு வண்டி ஓட்டி என்று நாம் யாரை அதிகமாக, யார் எதை அதிகமாக நேசிக்கிறார்களோ, யார் எதோடு அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்தால் அவர்கள் செய்யும் தொழில் நமக்கு ஞாபகத்தில் வரும். அதே போன்றுதான் உலகத்தில் வாழ்ந்த இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே அவர்கள் வாழ்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்டவர்களை நாம் பார்த்தால் நமக்கு ஞாபகம் வரும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு ஞாபகம் வரும். சரி, அவர்களை பார்த்தவுடன் நமக்கு உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. என்ன காரணம்? அவர்கள் எதை பார்த்தாலும் அல்லாஹ்வை சிந்திக்கிறார்கள். உங்களை பார்த்தாலும் சரிதான், என்ன பார்த்தாலும் சரிதான், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு ஜீவராசியும், எந்த ஒரு செடியையும் கொடியையும் பார்த்தாலும் அல்லாஹ்வை சிந்திப்பார்கள். எனவே அந்த மக்களை பார்த்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, வலிமார்கள் அவர்கள் யார்? அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய சிந்தனை யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் வலிமார்கள். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வலித்தன்மையை அடைவதற்கு, இறை நேசத்தை பெறுவதற்கு உலகத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, உலகத்தை உதறிவிட்டு, உலக ஆசையை அறுத்து எரிந்துவிட்டு, காடே செடியே கண்ணே ரஹ்மானே என்று நினைத்துக் கொண்டு காட்டில் இருந்து தனியாக
தமம் இருப்பதுதான் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும், இறை நேசத்தை பெற்றுத்தரும் என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. மக்களோடு மக்களாக வாழ வேண்டும், உலகத்தில் உழைக்க வேண்டும், மக்களோடு மக்களாக பழக வேண்டும். அப்படி உலகத்தோடு மக்களோடு மக்களாக பழகி கூட்டத்தோட கூட்டமாக இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ற சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க நம்ம நினைக்கலாம், உலகத்தை வெறுத்தவர்கள் எந்த சொத்து சுகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தனியாக இருந்து தமம் இருந்தவர்கள் என்று நாம் நினைக்கலாம். மிகப்பெரிய பணக்காரர், அன்றைய காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதிகமான சரக்கு கப்பல் ஓடியது, மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரர். எனவேதான் 4 மனைவியை மணமுடித்தார்கள், 40 குழந்தைகளை பெற்றார்கள். இன்னைக்கு 2க்கு நமக்கு இழுக்கு இல்லையா? இன்னைக்கு 2க்கு நமக்கு இழுக்கு. ஆனால் 4 மனைவியை மணமுடித்தார்கள், 40 குழந்தையை பெற்றார்கள். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் மிகப்பெரிய சொத்துக்கும் செல்வத்திற்கும் மிகப்பெரிய பெரிய பெரிய கப்பல்களுக்கும் சரக்கு கப்பலுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக வாழ்ந்து இறைநேசத்தை எப்படி அடைந்தார்கள் என்றால், உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டினாலும் உலக ஆசை உள்ளத்தில் குடியேறவில்லை. மீன்களுக்கு தண்ணீர் தேவை, கடல் தேவை இல்லையா? அதிகமான மீன்கள் கடலில் வாழுகிறது. உப்பு தண்ணியா தன் உடம்புக்குள் செலுத்திக் கொள்கிறதா? அந்த மீனை பிடிச்சாலும் நம்ம ஆனங்காய் வைக்கும் போது, குழம்பு வைக்கும் போது அடுத்து உப்பு போடுதோம். ஏன் உப்பு போடுதோ? அப்போ உப்பு தண்ணீருக்குள் மீன்கள் வாழ்ந்தாலும் தன் உடம்புக்குள் உப்பு தண்ணீர் போகாத அளவுக்கு தன்னை பாதுகாத்ததை போல உலகத்தில் இறைநேசர்கள் வாழ்ந்தாலும் உலகத்தின் ஆசை உள்ளத்தில் போகாத அளவிற்கு தன் உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள், உழைத்தார்கள், காசு பணத்தை உண்டு பண்ணினார்கள். மார்க்கத்தில் தடை இல்லை. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களிடத்தில் வரக்கூடிய ஷிர்க பற்றியோ நான் பயப்படவில்லை, பொருளாதாரத்தை பற்றி நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். என்றால் என்ன காரணம்? இந்த பொருளாதாரம் உலகத்தின் மீது ஆசை கொண்ட பொருளாதாரம், உலகத்தின் மீது ஆசை கொண்ட பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை ரசூலுல்லாஹி அவர்கள் பயந்தார்கள். பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், உண்டு பண்ண வேண்டும், நாம் உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் உலகத்தின் எண்ணம் ஆசை ஒரு உள்ளத்தில் போய்விடக்கூடாது. இப்படி பாதுகாத்துக் கொண்டார்கள் வலிமார்கள். ஒரு நாள் சபை கூடி இருக்கிறது. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சபையில் இருக்காங்க. ஒரு மனிதர் ஓடோடி வந்தார். யா முஹைதீன் அவர்களே, உங்களுடைய பெரிய சரக்கு கப்பல் கவிழ்ந்து விட்டது கடலில். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் போனது. அடுத்த செய்தி, முஹைதீன் அவர்களே, கடலில் கவிழ்ந்த கப்பல் உங்க கப்பல் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். மக்கள் கேட்டாங்க, உங்க கப்பல் கவிழ்ந்து விட்டது, சரக்கு கப்பல், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. கவிழ்ந்தது உங்க கப்பல் அல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. இரண்டுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன காரணம்? அவங்க சொன்னாங்களா, தோழர்களே, என் கப்பல் கவிழ்ந்து விட்டது என்ற செய்தி வந்தவுடன் என் உள்ளத்தை பார்த்தேன், உள்ளம் ஆடுகிறதா என்று. ஆஹா, சரக்கு கப்பல் கவிழ்ந்து விட்டதே, நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதோ என்று என்னுடைய உள்ளம் ஆடுகிறதா என்று பார்த்தேன். ஆடவில்லை. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையில் உள்ளம் இருந்தது. அல்லாஹ் அந்த செய்தி வந்த பிறகு உன்னுடைய உள்ளத்தை உறுதியாக ஆடாமல் அசையாமல் வைத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் என்ற அர்த்தத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். கடலில் கவிழ்ந்த கப்பல் உங்க கப்பல் அல்ல என்று மக்கள் சொன்னவுடன் என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், சந்தோஷம் அடைகிறதா என்று. அந்த நேரத்திலும் உள்ளம் சந்தோஷத்தால் ஆடவில்லை.
எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் என்றார். இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. பெரிய பெரிய சொத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரராக வாழ்ந்தார்கள் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். பொருளை திரட்டினார்கள், உண்டு பண்ணினார்கள், 4 மனைவியை மனமுடித்தார்கள், 40 குழந்தையை பெற்றார்கள். இருந்தாலும் உலக ஆசை, உலகத்தில் உள்ள மாயை உள்ளத்தில் குடியேறவில்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளத்தில் இடத்தை கொடுத்தார்கள், மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டார்கள். ஏன் சொல்ல வர என்றால், நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதாக இருந்தால், நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதாக இருந்தால் எல்லாத்தையும் உதற வேண்டும். காசு பணத்தை உண்டு பண்ணக்கூடாது. காடே செடியே கண்ணே ரஹமான் என்று தனியாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு இரு நெருக்கத்தை பெற முடியும் என்பதற்கு இந்த ஒரு வரலாறு சான்று. எனவே வலிமார்கள் என்பவர்கள், அந்த வலிமார்களில் சிறந்தவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இவர்கள் இந்த விலாயத்தை பெறுவதற்கு யாரு காரணம், என்ன காரணம்? உண்மை காரணம். இந்த விலாயத்தை பெறுவதற்கு உண்டான காரணம் உண்மை. அவங்களை பார்த்து மக்கள் கேட்டாங்க, இந்த அளவுக்கு இறை நெருக்கத்தை பெற என்ன காரணம், எது காரணம் என்று கேட்டபோது, என் தாய் சொல்லை தட்டாமல் நான் வாழ்க்கையில் கடைபிடித்தேன். என் தாய் சொன்னாங்க, மகனே, நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி மார்க்க கல்வி கூடத்துக்கு செல்கின்றாய். எந்த காலத்திலும் எப்பொழுதும் நீ பொய் பேசக்கூடாது, உண்மையைத்தான் பேச வேண்டும் என்று வசியத்தை செய்தார்கள். எனவே ஒரு நேரத்தில் நான் மதரசாவுக்கு போகும் வழியில் திருடர்கள் என்னை சந்தித்து மிரட்டினார்கள். காசு பணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இருக்கிறது என்று சொல்லி 40 பொற்காசுகளை எடுத்து கொடுத்தேன். என்னப்பா இது, சின்ன பையன், காசு இருக்கான்னு கேட்டா இருக்கிற எடுத்து தரிய, என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அந்த திருடர்கள். எங்க உம்மா செஞ்ச வசியத்து, எந்த காலத்திலும் எப்பொழுதும் நீ உண்மையைத்தான் பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று. திருட வந்த திருடர்களெல்லாம் மனது மாறி அவர்களெல்லாம் இறைநெருக்கத்தை பெற்றார்கள் என்று வரலாறு. அப்ப அவர்கள் விலாயத்தை பெறுவதற்கு, முஹைதீன் அவர்கள் விலாயத்தை பெறுவதற்குண்டான காரணம் ஒன்று உண்மை. இன்னைக்கு நம்ம எதெடுத்தாலும் பொய் இல்லையா? எதெடுத்தாலும் பொய் நடக்கா இல்லையா? வாப்பாவை தேடி யாராவது வருவாங்க, மக வெளியே நிற்பா, இல்லை தம்பி உங்க வாப்பா உள்ள இருக்காங்களா கேட்டா வாப்பா சொல்லி விடுவார், வாப்பா இல்லைன்னு சொல்லு. உம்மா சொல்லி விடுவாங்க, வாப்பா உள்ள இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லு. வாப்பா மகண்ட நீ போய் சொல்லு, ஏன் இருக்கான்னு சொன்னா என்ன, வந்தால சந்தித்து என்ன காரணமோ என்ன பிரச்சனையோ பேச அனுப்ப வேண்டியது தானே. அதனால பார்த்தீங்கன்னா மகண்ட பெற்றோர்கள் யாராவது தேடி வந்தா கேட்டா இல்லைன்னு சொல்லியிருப்பைய, போய் வெளியே போய். அவ பெற்றோர்களே பிள்ளைகளை பொய் சொல்ல வைக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தை வளர்ந்த பிறகு இவங்கிட்ட பொய் சொல்லும், வாப்பாவும் மாட்டேன் இல்லையா? வாப்பாவும் கூட பொய் சொல்லும் போது ஏன்டா பொய் சொல்ற அப்படின்னு அடிச்சா, அப்ப நீங்க மட்டும் சொல்றீங்க, திருப்பி கேட்பானா இல்லையா? சோத்தை நோக்கி எரிகிற பந்து தன்னை நோக்கி வருவதை போன்று நாம் கற்றுக் கொடுத்த பாடம் தன்னை நோக்கி வரும். பிள்ளைகளை ஒழுக்கத்தோடும் நல்ல பண்புகளோடும் நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பெற்றோர்கள் இன்னைக்கு அதில் தவறிவிட்டார்கள். அதில் இன்னைக்கு தவறிவிட்டார்கள், தவறி விடுகிறார்கள். பார்க்கமா இல்லையா? முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் விலாயத்தை பெறுவதற்குண்டான காரணம் ஒன்று உம்மா செஞ்ச வசியத்து, உண்மை பேச வேண்டும் எந்த காலத்திலும் ஒன்று. இரண்டாவது, தூய்மையான பெற்றோர்களை, பரிசுத்தமான பெற்றோரை பெற்றிருந்தார்கள் முஹைதீன் ஜெயிலானி, முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். அவங்க வாப்பா உம்மா பரிசுத்தமானவங்க, ரொம்ப தூய்மையானவர்கள். நமக்கு வரலாறு தெரியும். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானிய வாப்பா பேரு அபு சாலிஹ், உம்மா வரு ஃபாத்திமா. அபு சாலிஹ் ஒரு நாள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கிறார். சரியான பசி, பழம் மிதந்து வருகிறது, எடுத்து உண்டு விட்டார்.
உண்ட பிறகு ஆகா இது ஹலாலோ ஹராமோ யார் வீட்டு பழமோ தெரியவில்லையே என்று நினைத்து பழம் வந்த திசையை நோக்கி செல்கிறார். ஒரு மரம், அந்த ஆற்றில் ஒரு மரத்தின் கொப்பு கிளை அந்த ஆற்றில் பட்டவாறு இருக்கிறது, நிறைய பழங்கள் தொங்குகிறது. இந்த மரத்தின் வேறு எங்கு செல்கிறது என்று பார்க்கிறார். தோட்டக்காரரை சந்தித்தார். எனக்கு இந்த பழத்தை ஹலாலா ஆக்கி தாருங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார். கெஞ்சி கெதறி மன்னிப்பு கேட்டார். அந்த ஆள் பார்த்தாரு, ஒரு நல்ல பையன் மாற்றிருக்கான மாட்ட, இப்படிப்பட்ட பையன்தான் நம்முடைய மகளுக்கு தேவை என்று நினைத்து இந்த பழம் உனக்கு ஹலாலாக ஆக வேண்டும் என்றால் நீ என்னிடத்தில் 12 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும், இடத்தில் வேலை பார்க்க வேண்டும். ஒரு பழத்துக்கு எத்தனை ஆண்டு? ஒரு பழம் சாப்பிட்டாங்க, அதை ஹலாலாக ஆக்கி கொள்வதற்கு 12 ஆண்டுகள் வேலை செய்யணுமா? இன்னைக்கு நம்ம வந்தா போடா நீனும் உன் பழமும் சொல்லுவோம் இல்லையா? மன்னிப்பு கேட்ட முடிஞ்சு வச்சு இது 10 ஆண்டு வேலை செய்யணுமா, 12 ஆண்டு வேலை செய்யணுமா? சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். 12 ஆண்டுகள் அவரிடத்தில் வேலை செய்து விட்ட பிறகு எனக்கு ஹலாலாக ஆக்கித்தாருங்கள் என்று மீண்டும் கேட்டார். முடியாது, சும்மா சாதாரணமாக ஹலால் ஆக்கிட முடியுமா? அடுத்து என்ன செய்ய சொல்லுங்க, என்னுடைய மகளை நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு ஷரத்தை வைத்தார் தோட்டத்துக்காரர். சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் அபு சாலிஹ் அவர்கள். அதற்கு பிறகு செய்தியை போடுதாங்க தோட்டத்துக்காரரு, அபு சாலிஹ் அவர்களே, என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள், ஆனால் சில குறைகள் உண்டு. என் மகளுக்கு கண் தெரியாது, என் மகள் வாய் பேசாது, காதும் செவிடு, கையும் காலும் ஊனம். இதை வச்சு என்ன செய்ய? வாய் பேசாத ஊமை, பார்க்காத குருடு, கேட்காத செவிடு, நடக்க முடியாத கால் ஊனம், பிடிக்க முடியாத கை ஊனம் வச்சு என்ன செய்ய? இன்னைக்கு நம்மளா இருந்தா எகிரி விழுந்து 2 சாத்திட்டு போடா நீனும் உன் பழம் சொல்லிட்டு ஓடிடுவோம் இல்லையா? சரி பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல, நான் வச்சு வாழ்க்கை நடத்துது என்று ஒத்துக்கொண்டார்கள். இரவு நேரம் ஆனது. முதல் இரவு ரூமுக்குள் சென்றார்கள். பார்த்தா அதிர்ச்சி, எல்லாம் நல்லா இருக்கு. கண் தெரிகிறது, காது கேட்கிறது, வாய் பேசுகிறது, கை கால் ஊனம் கிடையாது. அழகான பொண்ணு, நல்ல நிறம், ரொம்ப அழகும் கூட. இந்த ஆளுக்கு பயம், என்னடா இது முகவரி மாறி வந்துட்டோமோ? மாமனார் சொன்னாரு கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, கை கால் ஊனம் சொன்னாரு, எல்லாம் நல்லா இருக்க, முகவரி அட்ரஸ் மாறி வந்துட்டோமோன்னு பயம். ஆகா துற்றக்கூடாது. யாருக்குன்னு ஒரு பழத்துக்கு 12 ஆண்டுகள் வேலை செஞ்சு அதற்கு பிறகு இந்த மனைவியை, பொதுவாக ஒரு பெண்ணை, இவ்வளவு குறைகள் உள்ள பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்றும் ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்து மிகப்பெரிய பாவத்தை செய்வதா என்று முதல் இரவு அன்னைக்கு ஒதுங்கி ஓரமா படுத்துக்கிட்டாங்க. இரவெல்லாம் பக்குன்னு அடிச்சு. காலை நேரம் ஆனது. மாமனாரை சந்தித்தார் அபு சாலிஹ். என்ன மாமனாரே, நீங்க எவ்வளவு குறைகள் சொன்னீங்க, ஒரு குறையும் இல்லையே, இப்படி என்ன வசமா மாட்டி விட்டுட்டீங்களே? கேட்டா, அருமையான மருமகனாரே, என்னுடைய பிள்ளைக்கு கண் தெரியாது, காது கேட்காது, வாயும் பேசாது, கையும் ஊனம் காலும் ஊனம் சொன்னது உண்மை. எதிலிருந்து ஊனம், எதிலிருந்து கண் தெரியாது, எதிலிருந்து காது கேட்காது, எதிலிருந்து வாய் பேசாது என்றால் அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் என்னுடைய மகள் பேசியது கிடையாது, எனவே ஊமை என்று சொன்னேன். கெட்டவைகளை பார்த்தது கிடையாது, எனவே கண் தெரியாது என்று சொன்னேன். கெட்ட பேச்சுக்களை, ஆபாசமான பேச்சுக்களை கேட்டது கிடையாது, எனவே காது செவிடு என்று சொன்னேன். பாவமான காரியத்திற்காகவே நடந்து போனதும் கிடையாது, பாவமான காரியத்தை கையால் செய்யதும் கிடையாது, எனவே கையும் காலும் ஊனம் என்று சொன்னேன். இப்படி தூய்மையான பெற்றோரை முஹைதீன் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பெற்ற காரணத்தினாலும் விலாயத்தை பெற காரணமாக இருந்தார்கள். பெற்றோர்களும் ஒரு காரணம், உண்மை ஒரு காரணம், பெற்றோர் ஒரு காரணம். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள், நாம் பெற்றோராக இருக்கிறோம்,
நம்ம எப்படி இருக்கோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாயின் காலடிக்கு கீழ் உள்ளது என்று. பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. தாயின் பொருத்தத்தை பெற்றால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற ஒரு கருத்தை ஹதீஸ் தந்தாலும் இன்னொரு கருத்தும் உண்டு. சொர்க்கம் மாதிரி, சொர்க்கத்துக்கு அனுப்புகிற மாதிரி பெற்றோர்கள் இருக்க வேண்டும். சொர்க்கம் தாயின் காலடிக்கு கீழ் இருக்கிறது என்றால் அந்த தாய் சொர்க்கத்திற்கு பிள்ளைகள் அனுப்ப வேண்டும். சொர்க்க மாதிரி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், சாலிஹான குழந்தையை கேளுங்க, தூய்மையான குழந்தையை கேளுங்க என்று. அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளிலும் குடும்பத்திலும் கண்குறிச்சிய தாய் என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழந்தைகளை சாலிஹான குழந்தையா வளருங்கள் என்று. நீங்கள் செய்யும் அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு நல்ல ஒழுக்கம் என்று. இன்னைக்கு நம்ம வைக்கிறது மட்டும்தான். அது நல்ல வழியா உருவாக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். வெளியே போகும்போது ஒம்புழுக்காத, வெளியே போகும்போது ஒழுக்கமா போ, பார்வையை தாழ்த்தி போ, அந்த உபதேசமே கிடையாது. நல்ல ஒழுக்கத்தை போதிக்கும் அந்த தன்மை, அந்த எண்ணம், அந்த சிந்தனை, நல்ல குழந்தையை உருவாக்குதல் என்பது இன்றைக்கு கம்மியாகி விட்டது. அதனால பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு ஆணை பல பெண்கள் துரத்துவார்கள் என்று. இன்றைக்கு அது உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆணை பல பெண்கள் துரத்துவார்கள். அது ஆசையில், இன்னைக்கு காதலில் பார்க்கமா இல்லையா? வயசுக்கு வர்றதுக்கு பக்குவம் இருக்கு. அப்ப என்ன காரணம்? பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாம் ஆவதற்கு ஒழுக்கக்கேடாக, ஒழுக்கமின்மை இல்லாத குழந்தையாக, நல்லொழுக்கம் இல்லாத குழந்தைகளாக உருவாக காரணம் யாரு? நாம் சொல்லுவோம், கைபேசி, செல்போன், நெட்டு, அது இதுன்னு. அதெல்லாம் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் சரியா இருந்தால் பிள்ளைகள் சரியா இருப்பார்கள். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. உண்மைதான். நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. சின்ன பெரிய வரலாறு சுருக்கமா 2 வார்த்தையில. யூசுப் நபி அவங்கள அரசர் மனைவி துரத்துனாங்க, ஓடி போனாங்க. யூசுப் நபி ஆலமஹாதல்லாஹ், இந்த அற்பமான செயலிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடின என்று ஓடி போனார்கள். ஏன் ஓடி போனாங்க? அவங்க வாப்பாவுடைய உம்மா ஓடி போனாங்க. யூசுப் நபிய வாப்பாவுடைய உம்மா யாரு? சாரா அம்மா. இப்ராஹிம் நபியுடைய மகன் யாக்கூப், யாக்கூடைய மகன் யூசுப், சாரா அம்மா ஓடி போனாங்க. ஒரு மன்னர் தவறா நடப்பதற்காக வேண்டி முற்பட்டார். சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மன்னரின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக துவா செஞ்சாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப வாப்பாவுடைய உம்மா ஓடி போன காரணத்தினால யூசுப் நபியும் அற்பமான செயலிலிருந்து ஓடி போனாங்க. ஏன் சொல்ல வரேன்? தாய் எப்படியோ அப்படி பிள்ளை இருப்பாங்க. அதான் பழமொழி சொன்னாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. உண்மைதான். பெத்தவங்க எப்படியோ அப்படித்தான் பிள்ளை. எனவே பெற்றோர்கள் தாயும் தந்தையும் ஒரு ஒழுக்கத்தோடு, நல்ல பண்போடு, நல்ல சிந்தனையோடு, இறையச்சத்தோடு உலகத்தில் வாழ்ந்தால் பிள்ளைகளை வழிமாறலாக ஆக்க முடியும் என்பதற்கு முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய வரலாறு சான்று. எனவே நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும், நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும், நல்ல குழந்தைகளையும் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.